உங்க அப்பா பெர்ஃபெக்ட் ஃபாதரா இருந்தா என்ன செய்ய மாட்டீங்க? அந்த பரம தகப்பனை நீங்க நோக்கி பார்க்கவே மாட்டீங்க. அவர் மேல விசுவாசம் வைக்கவே மாட்டீங்க. உலகத்துல இருக்கிற உறவுகள்ல நீங்க ஃபெயிலியர்ஸை பார்க்க கர்த்தரை அனுமதிக்கிறதுக்கு காரணமே ஒரே உறவு தான், பூரணமான நிலையான உறவு. அது தகப்பனாகிய கர்த்தர். அந்த தகப்பன் உங்களை கைவிடுவாரா? இப்போ நான் சொல்றேன், இவ்வளோ டிசப்பாயின்மெண்ட்ஸ் எங்க அப்பாட்ட இருந்தாலும் எங்க அப்பாவை நான் விட்டு கொடுப்பேனா? யாராவது வந்து எங்க அப்பாவை பத்தி என்கிட்ட பேசி பாருங்க. இன் ஸ்பைட் ஆஃப் தட் he is my father. இன்னைக்கு வரைக்கும் கூட சில சிச்சுவேஷன்ஸ்லாம் வச்சே எங்க அப்பா ஏன் அவ்வளோ சீக்கிரம் போனாரு, இருந்திருந்தாருன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிப்பேன். சில சிச்சுவேஷன்ஸ் ஒரு அட்வைஸ் கேட்கறதுக்கு, ஏதாச்சும் ஒரு காரியத்தை குறித்து பேசணும்னா அந்த பொசிஷன்ல எங்களுக்கு யாருமே கிடையாது. பாஸ்டருக்கும் அம்மா அப்பா கிடையாது, எனக்கு எங்க அப்பா கிடையாது. யார்கிட்ட போய் கேட்கறது? தட் ஃபாதர் ஃபிகர் இஸ் a very important figure to us. தகப்பனாகிய கர்த்தர் இன்றைக்கு he is the fulfillment of every relationship. அவரை நீங்க அந்த தகப்பனுடைய ஸ்தானத்துல பார்த்தீங்கன்னா உலக தகப்பன்மார் செய்ய முடியாததை அவரால் செய்ய முடியுன்றதை நீங்க புரிஞ்சுக்குவீங்க.